எல்லாருக்கும் வணக்கம். நான் ஹிமா சுப்ரமணியன். வெல்கம் டு ஹோம் குக்கிங் தமிழ். இன்னைக்கு நம்ம ஒரு ரெஸ்டாரண்ட் ஸ்டைல் ஸ்டார்டர் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இது மொzzarella சீஸ் ஸ்டிக்ஸ். யூஸ்வலாக இது நம்ம ரெஸ்டாரண்ட்ஸில் தான் ஆர்டர் பண்ணி சாப்பிட்றது உண்டு. இது நம்ம வீட்லேயே ஈஸியாக செய்யலாம். ஸோ வாங்க இது எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம சீஸை கோட் பண்ணுறதுக்கு பிரெட் க்ரம்ஸ் மிக்ஸ் பண்ணி ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு பிரெட் க்ரம்ஸில் 1/4 டீஸ்பூன் உப்பு, 1/4 டீஸ்பூன் மிளகுத்தூள், 1 டீஸ்பூன் இட்டாலியன் சீசனிங், அப்புறம் 1 டீஸ்பூன் சில்லி ஃப்ளேக்ஸ் போடுங்க. எல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. வீட்லேயே பிரெட் க்ரம்ஸ் எப்படி செய்யலாம் என்ற வீடியோ நம்மளோட ஹோம் குக்கிங் சேனலில் இருக்குது. அதை பார்த்து நீங்கள் செய்யலாம். நெக்ஸ்ட் மாவு ரெடி பண்ணுறதுக்கு நான் இன்னைக்கு 3/4 கப் மைதா எடுத்திருக்கேன். நெக்ஸ்ட் இதில் 1/4 கப் சோள மாவு, 1/4 டீஸ்பூன் மிளகு, கொஞ்சமாக உப்பு, 1/4 டீஸ்பூன் மிளகாய் தூள் போடுங்க. மிளகாய் தூளுக்கு பதிலாக நீங்கள் பாப்ரிகா பவுடர் யூஸ் பண்ணிக்கலாம். மாவில் மசாலா சேர்த்து மிக்ஸ் பண்ணும்போது மொzzarella சீஸ் ஸ்டிக்ஸ்க்கு ஒரு நல்ல ஃப்ளேவர் கிடைக்கும். ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். மாவு ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது, அதே சமயத்தில் ரொம்ப திக்காகவும் இருக்கக்கூடாது. மொzzarella ஸ்டிக்ஸை கோட் பண்ணுற அளவுக்கு திக்காக இருந்தால் போதும். இந்த மாதிரி விஸ்க் வச்சு மிக்ஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். பாருங்கள், மாவு இந்த மாதிரி இருக்கணும். இப்போ மாவு ரெடி ஆயிடுச்சு, எடுத்து தனியாக வச்சிடலாம். நான் 200 கிராம் மொzzarella சீஸ் எடுத்திருக்கேன். இதை நீங்கள் மெலிசாவோ இல்லைன்னா திக்காவோ கட் பண்ணிக்கலாம், உங்களுக்கு பிடிச்ச மாதிரி. ரெடி பண்ண பிரெட் க்ரம்ஸை பிளேட்டுக்கு மாற்றி வச்சிருங்க. லைட்டாக ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. இப்போ மொzzarella சீஸ் ஸ்டிக்ஸ்க்கு தேவையான எல்லா இன்க்ரீடியன்ஸும் ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம பண்ண ஆரம்பிக்கலாம். ஒரு ஸ்டிக் எடுத்து மாவில் டிப் பண்ணுங்க. நல்லா ஃபுல்லாக கோட்டார மாதிரி பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் இப்போ பிரெட் க்ரம்ஸில் வச்சு ஸ்டிக்கை ரோல் பண்ணுங்க. நான் ஸ்டிக்கை 2 தடவை டிப் பண்ண போகிறேன். முட்டை சாப்பிட்றவங்க நீங்கள் முட்டையில் கூட நீங்கள் இதை கோட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். முட்டையை யூஸ் பண்ணும்போது நல்ல ஒரு பைண்டிங் கிடைக்கும். இப்போ மறுபடியும் மாவில் டிப் பண்ணுங்க. பண்ணிட்டு பிரெட் க்ரம்ஸில் வச்சு நல்லா ரோல் பண்ணுங்க. இப்படி பண்ணும்போது மொzzarella ஸ்டிக்ஸ் நல்லா ஃபுல்லாக மாவுலேயும் பிரெட் க்ரம்ஸ்லேயும் கோட் ஆகிடும். ஸ்டிக்ஸ் நல்லா கம்ப்ளீட்டாக கோட் ஆனதும் எடுத்து ஒரு பிளேட்டில் தனியாக வச்சுருங்க. இதே மாதிரி எல்லா ஸ்டிக்ஸும் ரெடி பண்ணி வச்சுருங்க. நெக்ஸ்ட் கடாயில் பொரிக்கிறதுக்கான தேவையான எண்ணெயை ஊற்றுங்க. நீங்கள் அகலமான கடாய் இல்லைன்னா பேனில் கூட இந்த ஸ்டிக்ஸை ஃப்ரை பண்ணிக்கலாம். எண்ணெய் நல்லா சூடானதும் ரெடி பண்ண ஸ்டிக்ஸை மெதுவாக எண்ணெயில் போடுங்க. ஒரே டைமில் நிறைய போடாதீங்க, ஏன்னா சீஸ் உடனே மெல்ட் ஆகிடும். ஸ்டிக்ஸ் கோல்டன் ப்ரௌன் கலருக்கு மாறினதும் உடனே எண்ணெயிலேருந்து எடுத்துருங்க. பாருங்கள், மொzzarella ஸ்டிக்ஸ் நல்ல கோல்டன் ப்ரௌன் கலருக்கு மாறிடுச்சு. இந்த மாதிரி சீஸ் லைட்டாக வெளியில் வந்தால் பரவாயில்ல, இந்த மாதிரி வந்தால் நார்மல் தான். அதே மாதிரி ரொம்ப நேரம் எண்ணெயில் அப்படியே விட்டுடாதீங்க. ரொம்பவே சூப்பரான மொzzarella சீஸ் ஸ்டிக்ஸ் பார்க்கவே ரொம்ப சூப்பராக அட்டகாசமாக இருக்குது. இது பிரித்து பார்க்கும்போது அந்த சீஸ் எல்லாம் ஊசாய் எவ்வளோ அருமையாக இருக்குது பாருங்கள். இந்த சின்ன பசங்கள்லாம் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இதை நீங்கள் அப்படியே சாப்பிட்லாம், இல்லைனா கொஞ்சம் டொமேட்டோ கெச்சப் வச்சு கூட சர்வ் பண்ணலாம். ஸோ வித்தியாசமாக ஏதாவது ட்ரை பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இந்த மொzzarella சீஸ் ஸ்டிக்ஸை ட்ரை பண்ணி நல்லா சூடாக சர்வ் பண்ணி என்ஜாய் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி ஹோம் குக்கிங் தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். The second edition of our home cooking book is now available on our website 21frames.in. I'll give you the link in the description. You can go and check it out. The book is currently available only in India for now, so you can place your orders on 21frames.in.